Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்டியாக் டெக்னாலஜிக்கும் கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கும் உள்ள டிஃபரெண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கார்டியாக் டெக்னாலஜியும் கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி ஒரே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. கார்டியாக் டெக்னாலஜியும் கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி ரெண்டுமே வேற வேற. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கார்டியாக் டெக்னாலஜி இல்லை கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி எடுக்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கார்டியாக் டெக்னாலஜி, கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎஸ்சி கிராஜுவேட் கோர்ஸ் தான். பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் கார்டியாக் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குமே 4 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். காலேஜஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜிக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது, கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு கொஞ்சம் காலேஜஸ் கம்மியாக தான் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் 4 வருஷத்தில் 3 வருஷம் நீங்கள் காலேஜ் வைஸ் படிப்பீங்க, 1 வருஷம் மட்டும் லாஸ்ட் 1 வருஷம் மட்டும் உங்களுக்கு ட்ரைனிங் பேசிஸில் ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜினா பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஓகே, கார்டியாக் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்டியாலஜிஸ்ட்டுக்கு கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது. கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா இதயத்தை பற்றி பார்ப்பாங்க. ஸோ இதயத்தில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பார்ப்பாங்க, லைக் ஆஞ்சியோகிராம் வரையும் பார்ப்பாங்க. பட் இதயத்தில் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி டீமுக்கு மாற்றி விடுவாங்க. ஸோ அதுதான் கார்டியாலஜிஸ்டோடைய ஒர்க்கு. அவங்க கூட அசிஸ்டண்ட்டாக இசிஜி, எக்கோ, இந்த மாதிரி இசிஜி மிஷின்ஸ் பார்க்குறது, எக்கோ பார்க்குறது, எக்கோ மானிட்டர் பண்ணுறது, அடுத்து இந்த ட்ரெட்மில், இந்த மாதிரி கார்டியாலஜிஸ்ட் என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த டெஸ்ட்டெல்லாம் கூடவே இருந்து எடுத்து சப்போர்ட்டிவாக இருக்கவங்க தான் கார்டியாக் டெக்னாலஜி முடித்தவங்களோட ஒர்க்கு. இதே கார்டியாக் பர்ஃபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனாக சர்ஜன் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறவங்க, அந்த சர்ஜன் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க. ஓப்பனாக சர்ஜரியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, இதயத்தில் ஏதாவது ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்ரேஷன் தேட்டரில் தான் பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஆப்ரேஷன் தேட்டரில் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் பர்ஃபியூஷனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் தான் இவங்க கூட அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அதாவது கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜியோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கார்டியாக் சர்ஜன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான சேலரி. கார்டியாக் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான சேலரி தான். பட் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல், ஓரளவு நல்ல சேலரி தான். மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு நல்ல சேலரி தான். ஸோ காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு காலேஜஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது ரெண்டில் எது வேல்யூவான டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே நல்ல டிபார்ட்மெண்ட் தான். இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை வச்சுமே அப்ராடுக்கு ஈஸியாக உங்களால் போக முடியும். அப்ராடுக்கு போனீங்கன்னா இசிஜி ஜாப்ஸ்க்கு போவீங்க, இல்லை எக்கோ ஜாப்ஸ்க்கு போவீங்க, இல்லை கார்டியாலஜிஸ்ட் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அப்ராடில் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து உங்களுக்கு கார்டியாக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மியான காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் கிடைக்கல அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். டொனேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் 3 years மட்டும் பே பண்ணால் போதும், 4 வருஷம் இன்டர்ன்ஷிப் ஃப்ரீ அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குவாங்க. இந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது கார்டியாக் டெக்னாலஜியோ இல்லை கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜியோ படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.